இது 18+. இளம் தலைமுறையினர் இந்த தேர்தலை எப்படி அணுகுறாங்க, என்னென்ன விஷயங்களின் அடிப்படையில தங்களோட முதல் முறை வாக்குகளை செலுத்த இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான, மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இதுல கோவை மண்ணுக்கு வந்திருக்கோம். இந்த மண்ணோட பெருமையை சொல்லாம போனா எப்படி நந்தா? கோவைனாலே பெருமைதான், கோவைனாலே அழகுதான். அதுலயும் ஒரு நகரம் இருக்குல்ல, அந்த நகரத்தோட வளர்ச்சி அந்த மக்களை சார்ந்து இருக்கும். தொடக்கத்துல விவசாய பூமியா இருந்து தொழில் நகரமா, இப்போ வந்து தொழில்நுட்ப நகரமா, ஒரு ஐடி ஹப்பா மாறக்கூடிய ஒரு இடத்துக்கு கோவை வந்திருக்கு. அதே நேரத்துல மக்களுடைய வாழ்க்கை தரமும் கூட உயர்ந்துகிட்டே இருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் அப்படின்ற வாசகம் கோவைக்கும் நிச்சயமா பொருந்தும். அதே போல அவங்க கிட்டயும் நம்ம நிறைய விஷயம் கேட்கணும். கோவையை பத்தி அவங்க சொல்றது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தேர்தலுக்காக வந்திருக்கோம். கடந்த தேர்தல்கள்ல எத்தனை பேர் வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை பெற்றவர்களா இருக்கிறாங்க? வாக்கு சதவீதம் என்னவா இருந்துச்சு? அது நடுவுல SIR அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் நடந்தது இல்லையா? அதுக்கப்புறமா இங்க ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை 13 லட்சம், பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை 13,95,000. சோ கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் அதிகமாவே இருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா 26,96,000 வாக்காளர்கள் கோவை மாவட்டம் முழுக்க இருக்காங்க. 10 தொகுதிகள் இங்க இருக்கு. இந்த தொகுதி இங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடோட கவனத்தையும் ஈர்க்கிற ஒரு மிகப்பெரிய மாவட்டமா இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரசியல் காரணங்களால இது ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற ஒரு மாவட்டமா இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுல கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. போன தேர்தல்ல 68.7% தான் இங்கு வாக்குப்பதிவு சதவீதமா இருந்திருக்கு. இதை உயர்த்துறதுக்கான ஒரு முயற்சியாவையும் இந்த நிகழ்ச்சியை நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நிச்சயமா அட்லீஸ்ட் ஒரு 100 வாக்கையாவது என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்னு நாம நம்புவோம். கண்டிப்பா. சரி, இப்போ நம்ம அவங்க கிட்ட பேசலாம். நீங்க சொன்னது போல 2 பெரும் கட்சிகள், எல்லா கட்சிகளும் வச்சுக்கோங்களேன், களத்துல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குடைய கவனமும் அந்த மேற்கு மண்டலம் யாருக்கான கோட்டை அமைய போகுது அப்படின்ற கவனம் எப்பயுமே எல்லா கட்சிகளுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். மத்த மாவட்டங்களை, மத்த தொகுதிகளை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப அவங்க மொழியில கேட்டுருவோமா கோவையினுடைய அழகு? யாருங்க கோவையை பத்தி அழகா சொல்லுங்களேன் பாப்போம். எங்க ஊருக்கு தாங்க அழகு, சொல்லுங்களேன். மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது கோயம்புத்தூருங்க. எங்கிருந்து வந்தாலும், எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் கோயம்புத்தூர்னாலே ஒரு சிறப்புங்க. ஒவ்வொரு ஊரில் இருந்து ஒவ்வொரு சிறப்பு சொல்லுவாங்க. கோயம்புத்தூருங்கிற பேரை கேட்டாலே சிறப்புங்க. மொழின்னு பாத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரியான மரியாதான மொழி எங்கேயுமே இல்லைங்க. சிறுவாணி போல ஒரு தண்ணி, கல்லூரிக்கு பேர் போன இடம். ஏனுங்க, குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையுமே வாங்க போங்கன்னு தாங்க பேசுவோம். அவ்வளவு மரியாதையான ஊருங்க. திட்டுறது கூடங்க, கொஞ்சறதுனாலும் கூட கொஞ்சல குழந்தை ஒரு முளை வளரணும்னு நாங்க சொல்லுவாங்க. அப்பதான் அந்த குழந்தை வந்து அடுத்து அப்படின்னு இல்லைங்க. கல்லூரிக்கு பேர் போன இடங்க. தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா பெரிய மேம்பாலம் எங்க ஊர்ல தாங்க இருக்கு, GD மேம்பாலம். இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்குங்க கோயம்புத்தூருக்கு. அவ்வளவுதான். அது மாதிரி பொள்ளாச்சி இளநீ மறந்துட்டேனே, பொள்ளாச்சி இளநீ அதை குடிச்சிங்கன்னா தித்திக்குங்க. ஒவ்வொரு இளநியும் வால்பாறை, அடுத்த 7th ஹெவன் சொல்றது வால்பாறைங்க. அவ்வளவு ஒரு பேர் போன இடங்க கோயம்புத்தூர். ஆமாங்க, எங்க இது இல்லைங்க, பெருமை அடையாளம் எல்லாமே சிறுவாணி தாங்க. சரி, இப்போ எவ்வளவு பேருக்கு ஓட்ஸ் இருக்கு? யாரெல்லாம் முதல் முறையா ஓட்டு போட போறீங்க கை தூக்குங்க. ஓகே, அரங்கம் நிறைஞ்சிருக்கு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போறீங்க. யாரு செகண்ட் டைம் ஓட் பண்ண போறீங்க? சூப்பர், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டும் இருக்காங்க. ஆமா. சரி, இந்த முறை 2026 தேர்தல் களம் இதுக்கு முந்தைய தேர்தலை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. சோ இந்த எலெக்ஷனை எந்த அடிப்படையில நீங்க உங்களோட ஓட்ஸை வந்து கொடுக்க போறீங்க? இப்போ ஓட்டு போற ஆர்வத்துல இருக்கீங்கல்ல, எதன் அடிப்படையில உங்களுடைய வாக்கு இருக்கும்? இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வாக்கு போடுவேன் அப்படின்னா நீங்க பேசிக்கா அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரா பேரரசு. 2ஆம் ஆண்டு இயந்திர பொறியியல் படிக்கின்றேன். நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தும் இந்த தேர்தல் திருவிழா வந்து கண்டிப்பா மக்களுக்கு, எங்களை போன்ற கல்லூரி மாணவர்களுக்கு கண்டிப்பா ஊக்குவிக்கும் வாக்களிக்க. அதனால எல்லாரும் ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் எல்லாத்துக்கும். முக்கியமா நீங்க சொன்னீங்க 68% தான் போன தேர்தலில் இருக்குன்னு. அரசியல் ஏன் முக்கியம்? அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். இன்று நம்ம எப்படி இருப்போம், நாளைக்கு எப்படி இருக்க போறோம் என்பதை தீர்மானிக்கிறது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி நீங்க பாத்தீங்கன்னா மக்கள்
எங்களை போல கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. இதுவே உண்மை. நிச்சயமா. சரி. என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்? நீங்க ஓட் போடணும்னா என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்? எதன் அடிப்படையில ஒரு வேட்பாளரை நீங்க தேர்வு பண்ணுவீங்க? ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு நீங்களே சொன்னீங்க என் வாக்கு விற்பனைக்கல்ல. நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா என்னோட ஐடியா என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம்னா he should not give money. ஒருத்தர் வாக்குக்கு பணம் செலுத்துறாருன்னா அவர் யார் காசு கொடுக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். ஏன்னா அவர் எனக்கு காசு கொடுக்குறாருன்னா அந்த பணம் எப்படி வந்துச்சு, ஆல்ரெடி அவர் முறைகேடாக வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி நாளைக்கு அவர் அந்த பணத்தை திரும்ப எடுக்க தான் பார்ப்பாரு. சோ தம்பியை பாத்துக்கோங்க, காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடையாது அந்த ஏரியாவிலேயே. நிச்சயமா. சரி. அடுத்து வேற என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் வேட்பாளருக்கு? என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்? ஒரு வேட்பாளருக்கு என்ன தகுதி வேண்டும் என்றால், இப்போ ஒரு தொகுதி எடுத்தா தொகுதியில் கட்சி செல்வாக்கு இருக்கு, அதெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிற வேட்பாளர் இப்போ அந்த தொகுதி அந்த ஊர்க்காரிலே இல்லை, ஒரு ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்கணும். இப்போ அவர் ஆடி மக்களுக்கு பயிற்சியமான முகமா ஆல்ரெடி அவர் ஆட்சியில் இல்லாதப்பையும் அவர் எம்எல்ஏவா இதுக்கு முன்னாடி இருந்தாரோ இல்லையோ அவருக்கான வேலைகள் மக்களுக்கு அவர் ஒரு சமூக சேவையாளரா ஆல்ரெடி ஒரு சமூகத்துக்கு சேவை செய்கிற ஒரு நபரா இருந்தா, இப்போ மக்களுக்கு பயிற்சியான நபரா இருந்தா ஈஸியா அணுகக்கூடிய நபரா இருந்தா நான் தேர்ந்தெடுப்பேன். என்னுடைய ஓட்டு கட்சிக்கோ இல்லை கட்சியினுடைய தலைவருக்கோ இல்லாமல் கட்சியினுடைய வேட்பாளருக்கு இருக்கும். கட்சியினுடைய வேட்பாளர் அவருடைய தனித்துவம், அவர் இந்த தொகுதியில் என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ண போறாருங்கிற அது ஓரியன்டாக தான் இருக்குமே தவிர அந்த கட்சிக்காகவோ அந்த கட்சியினுடைய தலைவருக்காகவோ அந்த ஓட்டு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் சார்ந்த நபராக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவர் எப்படி சொல்ல வராதுன்னா, வேற ஒரு தொகுதியிலேருந்து இந்த தொகுதியில் போட்டிடுறது இல்லாமல் உள்ளூர் நபராக இருக்கணும்னு நான் நினைப்பேன். உள்ளூர் நபராக இருந்தால் தான் இந்த மாவட்டங்களோ இல்லை இந்த தொகுதிகளுடைய பிரச்சனைகளையும் நேரடியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு நிறைய கிடைக்கும். ரொம்ப ஆழமான ஒரு புரிதல், வெவ்வேறு பார்வைகள் இருக்கு எல்லாத்துக்கும். கீழே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து நிர்வாகம் வரைக்கும் ஒரு வேட்பாளருக்கு தெரிஞ்சிருக்கணும், உள்ளூர்காரரா இருக்கணும் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறார். பணம் கொடுத்தா நான் ஓட்டு போட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றார். எல்லாமே வித்தியாசமான பார்வைகள் நிறைய கோணங்கள்ல இருக்கு. அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சிருக்கணும், ஒரு வேட்பாளர் மக்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சவரா இருக்கணும் அப்படின்னு. நாம இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்னுடைய வாழ்விடத்தில் இருக்கு, அதெல்லாம் மாத்தணும் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க? ஹலோ, என் பேர் மௌனீஸ்வர். நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கல்லாறு. ஸோ அங்கே நாங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா யானை நடமாட்டம் தான். ஸோ நாங்கள் அங்கே இருக்க அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ், ஸோ அந்த விவசாய நிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யானையோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால அங்கே இருக்க அந்த சப்ளை டிமாண்ட்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அந்த யானையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்குள்ளேயோ விவசாய நிலங்களுக்குள்ளேயே வந்துடுது. ஸோ அதெல்லாம் நாசம் பண்ணி அது இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு அது கன்சியூம் பண்ணி போகுது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக எல்லா அரசுகளும் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சிகள் இருக்கிறாங்க. பட் ஆனால் அது நாட் அப் டு தி மார்க். ஸோ எனக்கு அதுல ஒரு சின்ன டவுட் மட்டும் இருக்கு, ஒரு கிளாரிபிகேஷனுக்காக கேட்கிறேன். இப்போ அந்த கான்ஃபிளிக்ட் வரும்போது யானைகள் மக்கள் வாழ்ற இடத்துக்கு வருதா அல்லது மக்கள் யானைகள் வாழ்ற இடத்துக்கு போயிருக்காங்களா அப்படின்றது எப்பவுமே ஒரு ஆர்கியூபிள் விஷயமாவே இருந்துட்டு இருக்கும். சோ அங்க இருக்கிற உங்களுக்கு தெரியும் என்ன சிச்சுவேஷன் அப்படின்றது, அதை பத்தி சொல்லுங்க. ரெண்டும் நடக்குது. பட் ஆனா யானைகளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால சப்ளை அண்ட் டிமாண்ட் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கார்டன் வந்துருந்துச்சு, கல்லார் கார்டன் அப்படின்னு சொல்லி. அது பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் இப்ப க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த யானைகளை பார்த்துக்கிறதுக்காக ஒரு சின்ன இதை வச்சிருந்தாங்க. பட் இப்போ அது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ யானைகள் பாத்தீங்கன்னா அது மீறியுமே ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. விளைநிலங்களை காப்பாற்றணும், மனித விலங்கு முதல்ல தடுக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கான முடிவை அரசு தீர்க்கமா எடுக்கணும். ரைட். அடுத்து சார், இலவசத்தை முதல்ல ஒழிக்கணும். பிகாஸ் என்னன்னா, எப்போ நமக்கு ஒரு விஷயமோ அல்லது ஒரு அந்த இது இலவசமாக கிடைக்குதோ அப்போ அங்கே டிசிப்ளினும் குறையுது, க்ரௌட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது பேருந்துகளில் பார்த்தீங்கன்னா பெண்கள் இலவசமாக பயணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் அவங்க 100% அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பயணிக்கிறாங்கன்னா கிடையாது. இப்போ நானே சில டைம் பேருந்தில் பயணிக்கும் போது அந்த டிரைவர்களோ கண்டக்டர்களோ பஸ் ஃபுல்லாகிடுது இலவசத்தினால. இதனால் அடுத்த ஸ்டாப்பில் ஏறுறவங்க நிப்பாட்ட சொன்னாலும் நிப்பாட்டாம அதுக்கடுத்த ஸ்டாப்ல கொண்டு போய் நிப்பாட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இதனால பேருந்து பயணத்துல பெண்கள் உண்மையாலுமே ஃபீல் பண்றாங்க, ஏன் இலவசமா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்றது சரியா இருக்குமா இல்ல இந்த திட்டமே சரியா இருக்காது அப்படின்றது? பேருந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறது அது சரி வராதுங்க சார். ஆக்சுவலா இருக்க பேருந்தே ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இல்ல, அதுலயும் நம்ம ஓவர் கிரௌட் ஏத்திட்டு போகும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ், இப்ப கூட நேத்து கூட நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு பேருந்துனால. ஸோ இருக்க பேருந்தை கரெக்டா பராமரிச்சு அந்த இலவசங்கிறத எடுத்துட்டு கரெக்டான டிக்கெட் கொடுத்து அளவான நபர்களை ஏத்திட்டு போனாலே அந்த கவர்மெண்ட் பஸ்
பிசினஸ்ங்கிறது கரெக்டா ரன் ஆகும். அவர் இலவசம் வேண்டாம்னு சொன்னது நான் முற்றிலும் அதை அப்போஸ் பண்றேன். பிகாஸ் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கவங்க வந்து அது ஆக்சுவலா ப்ராஃபிட் ஆகுறாங்க. ஸோ நான் என்ன சொல்வேன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல அவங்க இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை வந்து ப்ராப்ளமா பார்க்கலாமே. நம்ம உயர்த்தணும்னு சொல்றீங்க. அந்த தரத்தை உயர்த்தலாம், இன்னும் அதிகமா பஸ்ஸஸ் விடலாம், அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம இலவசம் தேவையில்லைன்னு சொல்றது அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இன்னுமே கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி கட்சி வந்தாங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலி அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டும் நான் ஒத்துப்பேன். இந்த இலவசம்ன்றதை வச்சுட்டு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ப்ராபகண்டாக்கு யூஸ் பண்றாங்க, அது நான் 100% ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் பெனிஃபிட்னு பார்த்தா கொஞ்சம் இருக்கு. ஸோ we can't ஒரு டயலமால இருக்கீங்க, சொல்ல முடியாது வேணாம் இலவசமே வேணாம். ரைட், ஓகே. சரி, இப்போ வாக்குறுதிகள் என்ன மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்தா அந்த கட்சியை நான் சூஸ் பண்ணுவேன்? அது வந்து வெல்ஃபேர் அடிப்படையில இருக்கணுமா? அதாவது பொதுவா எல்லாரும் சொல்றாங்க மீனை கொடுக்க கூடாது, மீன் பிடிக்கிறதுக்கான விஷயங்களை கத்து கொடுக்கணும், இல்லைன்னா அதற்கு ஏற்ற வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படியான வாக்குறுதிகளை எதிர்பார்க்கறீங்களா? கட்சிகள் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிற வாக்குறுதிகள் என்ன? ஸோ குட் ஆஃப்டர்நூன். ஸோ நான் பிரார்த்தனா பேசுகிறேன், ஃபர்ஸ்ட் இயர் பயோமெடிக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு அந்த கட்சிக்கு ஓட் பண்ணணும்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரப்ஷன் இல்லாத கவர்னன்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பார்ட்டிஸ் வந்து 26 இயர்ஸாக ரூல் பண்ணியிருக்காங்க, 30 இயர்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நிறைய கரப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ 2G ஸ்பேமாக இருக்கட்டும், அவங்களோட கொலேட்ரல் விஷயமா இருக்கட்டும், ஸோ நிறைய கரப்ஷன்ஸில் ஸோ தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரப்ஷன் இல்லாத கவர்னன்ஸ். செகண்ட் வந்து உமன் சேஃப்டி. என்னென்னமோ சொல்கிறாங்க, ஸோ உமனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு, பட் இப்போதைக்குமே ஸோ எந்த ஒரு சேஃப்டியும் கொடுத்ததில்லை. ஸோ இப்போ ஏதாச்சும் புது கட்சி வந்துச்சுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து நான் உமன் சேஃப்டி பார்ப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எல்லா ரிலீஜன், ஸோ இதெல்லாம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு கட்சிக்கு ஓட் போடுவேன். ஆக்சுவலி இப்போ கரப்ஷனை பற்றி ரொம்ப பேர் பேசுகிறாங்க, லைக் தட் இஸ் குட் திங். பட் நான் ஆக்சுவலி மை நேம் இஸ் சஞ்சய் ஃப்ரம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் இயர். ஆக்சுவலி கரப்ஷன் பற்றி பேசுகிற எல்லாருக்குமே ஐ நீட் டு சே திங் லைக் நான் இந்தியாவில் அக்ராஸ் மெனி ஸ்டேட்ஸ், நியர்லி 10 to 12 ஸ்டேட்ஸ் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேன், நார்த் இந்தியன் அண்ட் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஸோ அங்கே நடக்கிற கரப்ஷனோட எனக்கு என்னோட நாலேஜ் படி லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து கரப்ஷன் வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்குன்னு தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் லைக் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் போகிறப்ப லைக் இப்போ கூட லைக் வாரணாசியில் நீங்கள் பார்த்துக்கலாம், லைக் நியர்லி 1350 crores ஃபார் cable car connection for 3.75 kilometers at Varanasi, which is really a complete scam at Uttar Pradesh. அந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ண சிலர் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வந்து தேர் நாட் ஈவன் அலைவ். ஓகே, லைக் அந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்னால வந்து மற்ற ஸ்டேட்ஸில் நடக்கிற கரப்ஷனோட லைக் தமிழ்நாடு ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட் இட் டு அ லாட் அண்ட் இட் பீன் அன் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட் இன் லாஸ்ட் 5 years it seems. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது அட்லீஸ்ட் அதை எப்படி மேம்படுத்துறதுன்ற அளவுக்கு நம்மளால யோசிக்க முடியுது. ஒரு ப்ராப்ளம்ட்டு வரப்போ அது 2 விதமாக ஃபேஸ் பண்ணலாம். ஒன்று ஆச்சரியக்குறி, நான் சொல்கிறேன் ஆச்சரியக்குறி, இன்னொன்று கேள்விக்குறி. எப்படின்னா அதை மேம்படுத்தணும் அப்படின்னா அது ஒரு ஆச்சரியக்குறியாக பார்க்கலாம், அது இன்னும் எப்படி மேம்படுத்துறதுன்னு. பட் தமிழ்நாட்டில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது உமன் சேஃப்டி. இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 2 days முன்னாடி கூட சேலம்ல நடந்த இன்சிடென்ட் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நான் சேலம்லேருந்து தான் வரேன். எனக்கு என்னன்னா, இப்போ நான் ஒரு வருஷம் காலேஜில் முடிச்சிருக்கேன். நான் 2 டைம் தான் ஊருக்கு போயிருக்கேன். ஒன்று பேரண்ட்ஸ் கூட, இன்னொன்று தனியாக ட்ராவல் பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணப்பே எனக்கு ஃபீல் ஆச்சு, இன்னொரு டைம் நான் பண்ணணுமான்ற அளவுக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. நான் டிராவல் பண்ணது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான். அப்ப எனக்கு क्वेश्चन பண்ண வச்சுது, அதை வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இது எப்படி என்ஹான்ஸ் பண்றதுன்றலாம் இல்ல, இப்படி ஒரு விஷயம் இருக்கானே क्वेश्चन பண்ண வச்சது உமன் சேஃப்டி. ஸோ கண்டிப்பா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல இதை வந்து நிறைய பேர் உமன் சேஃப்டி அப்படின்னு சொன்னாலே கேலி பண்றது, இது சிரிக்க வேண்டிய விஷயம் கிடையாது, இது சிந்திக்க வேண்டிய விஷயம். இதை சொன்னா இதை சொல்லலாமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு திங்கிங் இருக்கக்கூடாது. ட்ரக் யூசேஜ்க்கும் நிறைய லைக் அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இப்போ நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக நான் நினைக்கிறது வந்து, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் அவங்க வந்து ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து என்ஷூர் பண்ணும் அப்படிங்கிறது. என் பேர் தமிழ் செல்வன். இப்போது எல்லாருமே வந்துட்டு உமன் சேஃப்டி அப்புறம் குவாலிட்டி இதை பற்றி பேசுகிறாங்க. இது எல்லாத்துக்குமே பேஸாக நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா எஜுகேஷன். இப்போது சைனா வந்துட்டு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ சைனாவும் நம்மளும் ஒரு ஈக்குவலான பொசிஷனில் தான் இருந்தோம். ஆனால் அவங்க இந்த அளவுக்கு வாஸ்ட்டாக இந்த அளவுக்கு பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்.
நான் ஹையர் எஜுகேஷன் பற்றியே சொல்லல, பிரைமரியிலேயே வந்துட்டு அவங்க அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ மேம் சொன்ன மாதிரி இந்த மீன் எப்படி பிடிக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க அந்த எஜுகேஷன் சிஸ்டமில். நம்மளுக்கு வந்துட்டு மீன் எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்கில் பேஸ்டாவோ இல்லையோ அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இது பண்ணணும். அடுத்து ஸ்டார்டம் அப்படின்ற ஒரு லேபிளோட அரசியல் தலைவர்கள் வர்றாங்க. ஆல்ரெடி கொள்கைகள் அடிப்படையில நாங்க இயங்குறோம் என்ற அந்த ஒரு பிரச்சாரத்தோட கட்சிகள் இங்க இயங்குறாங்க. சோ எதை வந்து நீங்க பாப்பீங்க ஒரு வாக்களிக்கும் போதோ, இல்லது இவர் தான் எனக்கு தலைவரா வரணும் அப்படின்னும் போது எதை பாப்பீங்க? கரிஸ்மேட்டிக் லீடரா இருக்கணும்னு பாப்பீங்களா, இல்லது விஷனரி லீடரா இருக்கணும்னு பாப்பீங்களா, இல்ல ரெண்டுமே ரெண்டு தரப்புகிட்டையும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வணக்கம், அப்பொன் பிரதக்ஷனா. இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அரசியல்னு பார்த்தாலே வெறும் 2 கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் மெயினாக பேசுகிறாங்க. அதை தவிர புதுமுகங்கள் வந்தாலும் மக்கள் பெருசாக அதில் ஆர்வம் காட்டுறதில்ல. ஆனால் இருக்கிற 2 கட்சியுமே ஒரே கொள்கையை தான் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. மேபி பேர் வேறையாக இருக்கலாமே தவிர அவங்க தலைவர்கள் பின்பற்றது எல்லாமே சேமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த எல்லாமே அவங்க ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட அவங்க விளம்பரம் தான் தேடுறாங்க. இப்போ மகளிருக்கு அந்த இலவச பேருந்தும் சரி, அவங்க இலவசமாக தர்றாங்க. அதை வந்து ஏன் விளம்பரமாக பண்ணணும்? ஒரு 10 ரூபா தண்ணி கேன் கொடுத்தா கூட அதில் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டாமல் தர மாட்டேங்கிறாங்க. விளம்பரம் தேடாமல் யாரு தனக்காக தன் தொகுதிக்காக செய்யணும் அப்படின்னு முன் வர்றவங்களுக்கு, அதாவது புது வாக்காளர்னா இப்போ என் வயசுல ஏதாவது ஒரு கேண்டிடேட் நின்று நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட் பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன். அதாவது அவங்களுக்கும் அது புதுசா இருக்கணும். அதுல வந்து அவங்க பியூரஸ்ட் ஹார்ட்டா தரணும். ஓகே நம்ம தொகுதி அப்படி எடுத்து பண்ற மாதிரி இருக்கணும். இந்த பழைய அரசியல் கட்சிகள் வந்து அவங்க கொள்கைக்காகவும் அந்த ஒரு பேரை ஃபேமை காப்பாத்துறதுக்காகவும் இத்தனை வருஷம் நாங்க இருந்தோம் அதை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க என்ன செய்யணும் பண்ணணும்ன்றதே அவங்க மறந்துடுறாங்க. வணக்கம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டார்டம், சரிஸ்மா இது முக்கியம் தான். பட் இதை மட்டுமே வைத்து நம்ம ஒருத்தருக்கு வாக்களிக்க முடியாது. தமிழ்நாட்டில் அவங்க சொல்ல எக்ஸாம்பிள் ஸ்டார்டம் சரிஸ்மா வச்சு வந்திருக்காங்க. பட் அவங்க அதை மட்டும் வச்சு விடுறாங்க. கிரவுண்டில் நிற்கணுங்க. கிரவுண்டில் மக்களோட மக்களாக நிற்கணுங்க. மக்களை சந்திக்கணும், மக்களோட உரையாடணும். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பல வருஷம் நீங்கள் திடீர்னு வந்தீங்க அடுத்தன்னே ஆடணும்னு இல்லை. கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ப்ரெஸ் மீட்ஸ் நடத்தணும். நிறையா கேள்விகளை வாங்கி அதுக்கான பதில்களை சொல்லணும். மக்களோட உரையாடி அவர்களோட கேள்விக்கெல்லாம் பதிலளிக்கணும். எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. உங்களை தேர்ந்தெடுக்கணும் தான், ஆனா உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு, கேள்வி கேட்கணும். ஆனா அந்த கேள்வி கேட்கறதுக்கான அந்த பிளாட்ஃபார்ம்க்கே நீங்க வர மாட்டீங்க. ஸோ அதை வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்கள் ஓட்டு போட வெறும் சரிஸ்மா ஸ்டார்டம் மட்டும்காக நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். இப்போ நிறைய பேர் சொன்னா ஸ்டார்டம் மிஸ்ஸஸ் கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்டார்டம் வந்து என்ன வந்து ஒரு டெம்பரரியான திங் தான். இப்போ ஒரு நடிகர் வந்து திரையில வந்து மக்கள் என்டர்டைன் பண்ண நினைக்காருன்னா அவர் அரசியலுக்கு வந்து அந்த திட்டங்களும் மக்களை என்டர்டைன் பண்ணுமே தவிர்த்து அவர் உதவி செய்யுமாங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்குது. ஸோ ஒரு கொள்கை தலைவர் இருக்காருன்னா அவர் வந்து மக்களோட இணைந்தவர், மக்களோட குறைகளை கேட்டவர், பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற போது மக்களோட குறைகள் அவருக்கு தெரியும். இப்போ ஒரு 10 குறை இருக்குதுன்னா அதில் முதல் எது சால்வ் பண்ணணும், ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரியும் போது மக்களோட குறைகள் எது அதிகமான தேவை இருக்கோ அதை முதல்ல சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா இறங்கும் போது மக்களுடைய அந்த எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஸோ அதான் நான் சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டம் வந்து மக்கள் என்டர்டைன் பண்ண இருந்தாலுமே திட்டங்கள் தெரிவித்து மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து இந்த கொள்கைகள் தேவைப்படுது. ஸோ ஸ்டார்டம் இஸ் டெம்பரரி, பட் கொள்கை வந்து ஆண்டு காலமும் நீடிக்கும். இப்போ நீங்க கேட்டீங்க நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரலாமான்னு. நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்திருக்காங்க, ஜெயலலிதா வந்திருக்காங்க, விஜயகாந்த் கூட வந்திருக்காங்க. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை. இப்போ எங்களை மாதிரி ஜென்சி ஜென்ரேஷன் மோஸ்ட்லி எதை பற்றி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னா சோஷியல் மீடியா தான். இப்போ வெளியே போய் நியூஸ் பேப்பர் பார்த்து அரசியல் தெரிஞ்சுக்கிறவங்களோட சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணி ஒரு பார்ட்டி இன்னொரு பற்றி எப்படி அதிகமாக ட்ரோல் பண்ணுறது. நம்ம ட்ரோல் பண்ணுற பார்ட்டி வந்து நமக்கு செட் ஆகாது. ட்ரோல் பண்ணுற பார்ட்டி தான் கரெக்டான விஷயத்தை கொண்டு வராங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று அப்படின்னா மக்கள் மத்தியில் இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ 2 செட்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று எப்படி அப்படின்னா நிறைய பார்ட்டிகள்லாம் பழசாயிட்டாங்க, யாரும் பெருசாக மாற்றத்தை கொண்டு வரதில்லை. இப்போ ஒரு பார்ட்டி புதுசாக வராங்க, ஒரு பெரிய ஸ்டார் வராங்க, அவங்க கண்டிப்பாக மாற்றம் கொண்டு வருவாங்க அப்படியும் ஒரு மூட நம்பிக்கை இருப்பாங்க. இன்னொருத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா யார் 90 ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு. இப்போ இந்த சகோதரர் சொன்னாங்க மாற்றம் வேணும் அப்படின்னு. இப்போ இவங்க வந்தா மாற்றம் வரும், அவங்க வந்தா மாற்றம் வரும்னு நம்பிட்டு இருக்க மக்கள் மாறுற வரைக்கும் இந்த நாட்டில் எதுவுமே மாறாதுன்னு தான் நிதர்சன உண்மை. 2026 தேர்தல் கடத்துல இப்போ நீங்க உங்க மன ஓட்டத்துல எந்தெந்த கட்சிகள்லாம் போட்டியில இருக்கு அப்படின்ற ஒரு மன ஓட்டத்துக்கு வந்துருங்க. திமுக, அதிமுக, டிவிகே, நாம் தமிழர், இப்படி நிறைய கட்சிகள் இருக்கு. 10க்கு இது வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து என்ன மதிப்பெண் கொடுப்பீங்க? எந்த கட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? ஹாய், நான் சஞ்சிதா. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டா ரூலிங்ல இருந்த
அந்த பார்ட்டி வந்துட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. பிளஸ் த ரீசன் இஸ் தட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றதுனால ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு கிராண்ட் ரேப் கேஸ் நடந்துச்சு. அண்ட் த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் த லா த கவர்மெண்ட் புஷ் பண்ணி ஆட்சி சிறப்பா இருக்கு. இந்த ஆட்சி சிறப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. என்ன மதிப்பெண் கொடுப்பீங்க? 9. 10க்கு 9 மதிப்பெண்கள். இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு. ஃபர்ஸ்ட் இயர் பிடெக் ஐடி. இப்போ இருக்க ஆட்சிக்கு நான் எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னா 6/10. ஆட்சி அப்படின்னு வேண்டாம், அரசியல் கட்சியினுடைய செயல்பாடுகள். எதிர்கட்சிக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, ஆளும் கட்சிக்குன்னு ஒரு ரோல் இருக்கு, இப்போ கடத்துல புதுசா வரக்கூடிய கட்சிகளுக்கு சில ரோல் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்கணும், மக்களை பத்தின புரிதல் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற பார்வை இருக்குல்ல, அந்த அது போல இந்த கட்சிக்கு நான் இவ்வளவு மதிப்பெண் கொடுக்குறேன்.